ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் நம்மளுடைய தமிழ் கொடுத்துருக்காங்கல்ல, கட்டாய தமிழில் பிரித்து எழுதுக அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக ரெண்டையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டாபிக் அப்படிங்கிறது ஈஸியாக கவர் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ பார்க்கலாமா? நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் உள்ளது. தமிழில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பில் உள்ள பிரித்து எழுதுக மொத்தமாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரிங்களா? நிலவு என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. என்ன சொல்லுங்க? நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இங்கே பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுத சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் அப்படிங்கிறது வருதா? அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. அமுது கூட்டல் என்று அப்படிங்கிறது விடை. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தால் செம்மை கூட்டல் தமிழ் என பிரியும். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தால் பொய் கூட்டல் அகற்றும். இதான் விடை. பாட்டு கூட்டல் இருக்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். எட்டு திசை, எட்டு கூட்டல் திசை என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை. இப்போ இந்த சொல்லை கொடுத்துட்டு பிரித்து எழுதுங்க அப்படின்னா எட்டு கூட்டல் திசை அப்படிங்கிறத நீங்கள் எழுத தெரியணும். நிலத்தினிடையே என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. சரிங்களா? முத்து சுடர், முத்து கூட்டல் சுடர் அப்படிங்கிறத சேர்த்து எழுத கிடைப்பது முத்து சுடர். கண்டறி, கண்டறி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வு, ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏனென்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஔடதமாம். சரிங்களா? விண்வெளி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி, விண்வெளி. நீலம் கூட்டல் வான், நீலம் கூட்டல் வான் அப்படிங்கிறது நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இல்லாது இயங்கும். நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துறை, மருத்துவத்துறை. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னது? அரிது. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. சரிங்களா? இதில் இந்த ரெண்டு வினா மற்றும் எதிர்ச்சொல் கண்டறிகிறது. எதிர் சொல், எதிர்ச்சொல். சரிங்களா? குற்றம் கூட்டல் இல்லாதவர், இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? குற்றம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது சிறப்புடையார். பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை வாழை இலை.
கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. கல்லெடுத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா 4 கூட்டல் நிலம். நான் நிலம் அப்படிங்கிறது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. பொருளுடைமை அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் அப்படின்னா பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம். சரிங்களா? பயன் கூட்டல் இலா பயனிலா. கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர். இச்சுங்கிறது மறைஞ்சு போயிடும். மூச்சடக்கி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம். இது நம்ம சேர்த்து எழுதணும்னா என்ன கிடைக்கும்? பெருவானம். வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. தம் கூட்டல் உயிர் தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க. தானென்று தான் கூட்டல் என்று. கோ என்றால் பசு என்று பொருள். முகி என்றால் முகம் என்று பொருள். இதை சும்மா உங்களுக்கு ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதுக்காக இடையில இந்த மாதிரி கொஷின்ஸ் 2 கொஷின் ஆட் பண்ணியிருக்கேன். எளிதாகும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எளிது கூட்டல் ஆகும். பாலையெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். இது நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் மலையெல்லாம். வெண்குடை இதை பிரித்து எழுதணும்னா வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தால் பொன் கூட்டல் கோட்டு. அவன் அலிபோல் என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அவன் அலிபோல். சரிங்களா? தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. சீரிழமை என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன சொல்லுன்னு சொல்லுங்க? சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் கணினி தமிழ். தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் வழித்தடம். இப்போது இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சொல்லின் பொருளை அறிதல் இல்லை எதிர்ச்சொல் இந்த மாதிரி மிக்சடாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அடுத்த வகுப்பில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக, அதுக்கு அடுத்தது வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? மேக்ஸிமம் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரித்து எழுதுக அப்படிங்கிறது கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். நம்ம சிலபஸில் வைஸ் நம்ம கடன்னு அப்லோட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வேலை எல்லாமே வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் தயவுசெஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.